நம்ம மல்லிக்கு துணையா இதுக்கப்புறமா நம்ம நாகு இருக்காங்க. நம்ம நாகு கண்டிப்பா இந்த ரேணுகாவுடைய கேரக்டருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்னு சொல்றவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வர எபிசோட்ல நம்ம எதிர்பார்க்காத நிறைய திருப்பமும் சுவாரஸ்யமும் காத்திருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உண்மையிலேயே நம்ம நாகு வந்ததுல நமக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன் அப்படின்னா இந்த ரேணுகாவுக்கு நம்ம அன்னபூர்ணியமா நம்ம மனோகர் நம்ம மல்லின்னு சொல்லிட்டு யார் என்ன பிளான் போட்டாலுமே அவளை ஒன்றுமே பண்ண முடியல. அவளுக்கு ஒரு முடிவை கட்ட முடியல. இப்போ தான் நம்ம நாகுக்கு விஷயமே தெரிய வருது. இந்த ரேணுகாவை பற்றி கேள்விப்பட்ட உடனே நம்ம நாகு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அவள் செத்து போனவ எப்படி உயிரோடு வர முடியும், நீ சொல்கிறத நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கிட்ட நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் நம்ம மல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம நாகுக்கிட்ட புட்டு வைக்கிறாங்க. இப்படி தான் நடந்துச்சு. ஆனால் எங்களுக்கு அவன் மேலே சந்தேகமாக தான் இருக்குது. விஜயும் அந்த கதிரேசனும் கண்டிப்பாக அது ரேணுகான்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்களே தவிர எங்களுக்கெல்லாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அதே சமயத்தில் அவள் யார் என்னன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியல. அதை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் பண்ணாத முயற்சி கிடையாது. இப்போ நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு தான் அவள் பதினக்க பிளான் போட்டு இந்த மாதிரி ஒரு சதி பண்ணி நகையோ திருடி அந்த பழியை பதினக்க எங்கள் மேலே போட பார்த்து அந்த வீட்டில் போயிட்டு உக்காந்துட்டு இருக்கா. அவள் அப்பனோட வீட்டுக்கு போயிட்டா. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம நாகுக்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம நாகும் ஓஹோ இவ்வளோ நடந்திருக்கா, இதை ஏண்டி என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகும் நம்ம மல்லியை பார்த்து கேட்குறாங்க. உன் வாழ்க்கைக்கே இவ்வளோ பெரிய இடையூறு வந்திருக்கு, இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு, நீ ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்கே, இந்த அண்ணி இருக்கிறத நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகு பையனக்கா கேட்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். நீங்கள் எதுக்காக பிரச்சனை, நீங்கள் உங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்கும், நீங்கள் எதுக்காக கஷ்டப்படணுன்ட்டு தான் நான் சொல்லலாம். அதே மாதிரி இந்த விஷயம் தெரிஞ்சால் அண்ணனும் ரொம்பவுமே வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே நம்ம நாகும் அண்ணனை பற்றி பேசும்போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்படி தான் அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். இப்படி தான் உங்கள் அண்ணன் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், உங்கள் அண்ணனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா, அதுக்காக தான் பணம் ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டு மாப்பிள்ளைக்கிட்ட ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நாகம் சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே நம்ம மல்லி துடிச்சு போகிறாங்க. என் அண்ணனுக்கு என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்படி தான் ஆப்ரேஷன் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு உங்கள் அண்ணனுக்கு பணம் ஏதாச்சும் கேட்டால் உங்கள் வீட்டுக்காரர் கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி விஜய் சார் கொடுப்பாரான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம மல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு. அப்படி அவர் கொடுக்கலாச்சும் நான் எப்படியாச்சும் ரெடி பண்ணி நான் கொடுக்குறேன், எனக்கு என் அண்ணன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்லும்போது நம்ம நாகு பையனுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் நீ கவலைப்படாத மல்லி, அந்த ரேணுகா யார் என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகு பையனுக்கு இதுக்கப்புறமா களத்தில் இறங்க போகிறாங்க. அந்த பணத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு பின்னாடி அதாவது நம்ம விஜய் சார் கிட்ட கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம விஜய் சார் அந்த பணத்தை கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா இந்த கதிரேசனும் அந்த நிஷாவும் கொடுக்க விட போகிறது கிடையாது. இன்னொரு பக்கம் அந்த கதிரேசனும் அந்த நிஷாவும் இப்போவே பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மல்லியை நம்ம விஜயோடைய வாழ்க்கையிலேருந்து நிரந்தரமாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த விஷயம் நம்ம விஜய் சாருக்கு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக கோவப்பட்டு அந்த நிஷாவை ஒரு வழி பண்ணிடுவார். ஏன்னா நம்ம விஜய் சாருக்கு நம்ம மல்லியும் முக்கியம் தான், நம்ம மல்லியும் நம்ம ரேணுகா 2 பேருமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விஜய் சார் நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம விஜய் சார் நம்ம மல்லியை பிரிஞ்சு போகணுன்ற ஒரு எண்ணம் எப்பவுமே வந்தது கிடையாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வரப்போகிற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு.